வணக்கம் நண்பர்களே, நீங்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞரா அல்லது சொந்த ஊர்லயே ஒரு சின்ன பிசினஸ் அல்லது மேனுபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க கையில காசு இல்லையா? கவலையை விடுங்க. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான திட்டத்தை வச்சிருக்காங்க. அதுதான் UYEGP ஸ்கீம்ங்க. இந்த திட்டத்தின் மூலியமா நீங்க 5 லட்சத்துல இருந்து 15 லட்ச ரூபாய் வரைக்கும் பிசினஸ் லோன் வாங்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல உங்களுக்கு 25% அரசாங்க மானியம், அதாவது சப்சிடி உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த லோன் யாருக்கெல்லாம் கிடைக்கும், குடும்ப வருமானம் எவ்வளவு இருக்கணும், எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது, இதை பற்றி A to Z முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறாங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. UYEGP அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். சோ UYEGP அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படிச்ச வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறங்களுக்கு வேலை தேடி போகாம அவங்க சொந்த ஊர்லயே தொழில் தொடங்கி மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம தமிழக அரசு MSME துறையின் மூலமா இந்த திட்டத்தை நடத்திட்டு வராங்க. இதுல முக்கியமா 3 வகையான தொழில்களுக்கு லோன் தராங்க. முதல் தொழில் என்னன்னா மேனுபேக்சரிங், செகண்ட் ஒன் சர்வீஸ் செக்டர், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பிசினஸ். அதாவது மேனுபேக்சரிங் அப்படின்னா புதுசா ஒரு பொருளை உருவாக்குற ஃபேக்டரி. உதாரணமா மாவு மில்லு, பேப்பர் கப் தயாரிக்கிறது போன்ற தொழில்களுக்கு அதிகபட்சமா 15 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்கறாங்க. சேவை சார்ந்த தொழில், அதாவது சர்வீஸ் செக்டர்ல என்ன சொல்றாங்கன்னா பியூட்டி பார்லர், டெய்லரிங் ஷாப், கார் வாட்டர் வாஷ் பண்றது, 2 வீலர் மெக்கானிக் ஷாப் போன்ற கடைகள்லாம் நீங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்கறாங்க. அடுத்ததா ட்ரேடிங் பிசினஸ், அதாவது மளிகை கடை வைக்கிறது, துணி கடை வைக்கிறது, ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் கடை போன்ற வியாபாரங்களுக்கு அதிகபட்சமா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்கறாங்க. சரி, இந்த லோனை அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கறத ஒவ்வொன்றா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட், படிப்பு என்ன இருக்கணும்னா நீங்க ரொம்ப பெருசா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதிகபட்சமா எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா வயது வரம்பு, அதாவது குறைந்தபட்சம் உங்களோட வயசு 18 வயசு நிரம்பி இருக்கணுங்க. பொது பிரிவினரா இருக்கீங்க அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரி அதாவது OC கேட்டகரியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா உங்களுக்கு 35 வயசு இருக்கணுங்க. சிறப்பு பிரிவினருக்கு வயது வரம்பு 45ங்க. இதுல யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்கள், BC, MBC, SC, ST, சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் திருநங்கைகள். இதுல யார் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். சோ உங்களுடைய அதிகபட்ச வயது 45 வயது வரை இருக்கணுங்க. அடுத்ததா உங்க குடும்பத்துடைய வருமான வரம்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வருமான வரம்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாம இருக்கணும். அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இல்லாம இருக்கணுங்க. இருப்பிடம் என்ன அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல நிரந்தர குடியுரிமை பெற்றவரா இருக்கணும். நீங்க தொழில் தொடங்க போற பகுதியில குறைந்தபட்சம் 3 வருஷமாச்சும் நீங்க அங்க ஸ்டே பண்ணிருக்கணும், அதாவது தங்கி. சரி, இதுதான் இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான கட்டம், செக்ஷன் 3 சொல்லலாம். அரசாங்கம் எவ்வளவு மானியம் கொடுக்கறாங்க, உங்களோட பங்கு எவ்வளவு, அதாவது சப்சிடி. இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதோட மானியம் தாங்க. நீங்க எந்த தொழில தொடங்கினாலும் மொத்த ப்ராஜெக்ட் தொகையில 25% அரசாங்கம் மானியமா கொடுத்துருவாங்க. அதிகபட்சமா 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க கையில இருந்து போட வேண்டிய முதலீடு ரொம்ப ரொம்ப கம்மி தான். பொது பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னா 10% முதலீடு செய்யணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த OC கேட்டகரியில இருக்கிறவங்க 10% முதலீடு செய்யுங்க. அதுவே சிறப்பு பிரிவினர், அதாவது SC, ST, பெண்கள், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைவரும் பாத்தீங்கன்னா 5% நீங்க கையில இருந்து போட்டா மட்டுமே போதுமானது. மீதி 95% தொகையை பாத்தீங்கன்னா பேங்க் லோன் கொடுத்துருவாங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன்களுக்கு எந்த ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி, அதாவது சொத்து பிணையம் எதுவுமே பாத்தீங்கன்னா பேங்க்ல கேட்க மாட்டாங்க. சொத்து இல்லையே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் பெறுவதற்கு மட்டும்தான் இந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்ல. சரி, இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட், கல்வி தகுதி சான்றிதழ், அதாவது நீங்க 8வது பாஸ் பண்ணக்கூடிய அந்த மார்க் ஷீட் அல்லது உங்களுடைய டிசிங்க. ரெண்டாவது விஷயம் குடும்ப அட்டை, அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டு, பட்டாட்சியரிடம் பெறப்பட்ட இருப்பிட சான்று. மூன்றாவது ஆதார் கார்டுங்க. அடுத்தது ஜாதி சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுங்க. பொது பிரிவினரை தவிர மற்றவங்க இதை கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததா விலைப்புள்ளி, அதாவது கொட்டேஷன் சொல்லுவாங்க. நீங்க வாங்க போற மிஷின்கள் அல்லது பொருட்களுக்கான அதிகாரப்பூர்வ GST நம்பர் இருக்கக்கூடிய கடையில வாங்கின கொட்டேஷன் சப்மிட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா திட்ட அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க தொழிலுக்கான வரவு செலவு மற்றும் லாப நஷ்ட கணக்குகளை காட்டும்
ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்க வந்து தயார் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குறேங்க. நம்மளுடைய தமிழ் இன்வெஸ்டர் பிசினஸ் கன்சல்டன்சி மூலியமா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பக்காவா ரெடி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களுடையதுங்க. சரி, அடுத்ததா இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிடுறோம். ஸ்டெப் 1 என்னன்னா, தமிழ்நாடு அரசுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான msmeonline.tn.gov.in அப்படிங்கிற அந்த பக்கத்துக்கு போகணும். இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அங்க அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அங்க நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், அதாவது முகவரி, கல்வி தகுதி மற்றும் நீங்க தொடங்க போற தொழிலோட விவரங்களை சரியா டைப் பண்ணுங்க. எந்த பேங்க் லோன் வேணுமோ அந்த பேங்க் கிளையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸ்டெப் 4 என்னன்னா, நம்ம சொன்ன எல்லா ஆவணங்களையும் போட்டோவை தெளிவா அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி உங்களுக்கு அப்ளை பண்றது தெரியல அப்படின்னாலும் நம்ம சைட்ல இருந்து நாமளே உங்களுக்கு அப்ளைவும் பண்ணி கொடுத்துட்றோங்க. ஸோ அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த லோன் உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நேர்காணல், அதாவது இன்டர்வியூ மூலியமா உங்களுக்கு மொதல் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். நீங்க அப்ளை பண்ணதும் உங்க மாவட்ட தொழில் மையம், அதாவது டிக் ஆபீஸ்னு சொல்லுவாங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் மூலியமா உங்களை நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. உங்க பிசினஸ் பிளானை கேட்டு லோனை ஓகே பண்ணி பேங்க்குக்கு வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ரெண்டாவது, பேங்க்குடைய அப்ரூவல் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, பேங்க் அதிகாரிகள் உங்க இடத்த வந்து செக் பண்ணிட்டு லோனை சாங்ஷன் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம், தொழில் முனைவோர் பயிற்சி, அதாவது இடிபி ட்ரைனிங் சொல்லுவாங்க. இது 7 நாட்கள் வந்து ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ லோன் ஓகே ஆச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக 7 நாட்களுக்கு இலவச தொழில் முனைவோர் பயிற்சி, அதாவது இடிபி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அதை முடிச்சதும் சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. இதுதாங்க கடைசி. பணம் எப்போ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். இடிபி சர்டிபிகேட்டை நீங்க வாங்கிட்டு பேங்க்ல கொண்டு போய் கொடுத்த உடனே உங்களுக்கு லோனுக்கான பணம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசாங்க மானியமானது பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா லாக்இன் செய்யப்பட்டிருக்கும். அதாவது நீங்க லோனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த மானியமானது ரிலீஸ் ஆகும். நண்பர்களே, கையில காசு இல்ல, வேலை இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்காம நம்ம தமிழ்நாடு அரசு தர இந்த அருமையான UYEGP அப்படிங்கிற இந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்களும் ஒரு முதலாளி ஆகலாங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டரை நேரில் நீங்க போய் அணுகலாம். அல்லது கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.